Hey everyone, I hope you all are doing good. நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் டின்னர் சீரிஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம மீல் ப்ரெப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு சண்டே ஈவினிங், இன்னைக்கு நம்ம இப்போ ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும், மீல் ப்ரெப் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கூட சேர்ந்தே இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெக்ஸ்ட் 5 daysக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், உங்கள் கம்ப்ளீட் டின்னரே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 பேருக்கு குக் பண்ண போகிறேன். 2 பேருக்குனா இந்த குவான்டிட்டி எல்லாம் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் குக் பண்ண போகிறேன். அந்த மெஷர்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அதை டிவைட் பை 2, இல்லாட்டி உங்கள் கேலரிக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் குக் பண்ண போகிறது 2 பேருக்கு. அண்ட் இது லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் டின்னர் சீரிஸ். இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் லாஸ் ஜர்னில் இருக்கவங்களுக்கு, ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கவங்களுக்கு, உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோட்டீன் சோஸ் குக் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 kg ஆஃப் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ஃபிட்னஸ் ஜர்னிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கோல் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இல்லாட்டி டோன் அப் என்னவா இருந்தாலும் ஓகே, இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்த்து. இது ஜஸ்ட் ஒரு 200 to 300 rupees தான் வரும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சால்ட், பெப்பர், இப்போ லைட் போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. கார்லிக், ஜிஞ்சர், குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் ஒரு 2 cups ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வைக்கலாம். ஓகேவா? இப்போ பீன்ஸு, கேப்சிகம் ஒரு 2, அப்புறம் லெட்யூஸ் வாங்கிக்கோங்க, ப்ராக்லி, கொஞ்சம் கொரியண்டர் அதான் இந்த நான் ஆல்ரெடி இது டப்பாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் கேரட்டு, இது எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணிடலாம். எப்போவுமே என்னோடய ஃபைபர் கண்டென்ட்டில் பீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பீன்ஸ் அண்ட் கேரட் மஸ்ட். இப்போ நம்ம கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கோங்க, ரெட், எல்லோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி க்ரீன் அண்ட் ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். கேரட் நம்ம 2 ஸ்டைலில் கட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த ஸ்டிக்ஸ் மாதிரி, இன்னொன்று இந்த குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸ் மாதிரி. ஸோ இந்த ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் ரெசிபிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிக்ஸ்லாம் இன்னொரு கைண்ட் ஆஃப் ரெசிபிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பேபி லெட்யூஸ் நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால, ஸோ இதையுமே நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இது மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் போனோடனே இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருவேன். ஸோ அந்த வாட்டர் இந்த இதான் நம்மளுக்கு தெரியும்ல அது எப்படி சாகி ஆகணும், அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இது. அவ்வளோதான். இப்போ ப்ரோக்லியில் இருக்க இந்த ஃப்ளோரட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி வச்சுட்டு அதையுமே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். கோரியண்டர் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதான். ஸோ நான் ஆல்ரெடி இது மாதிரி பாக்ஸில் ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போது இதுலேருந்து தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சிக்கனை கூல் டவுன் பண்ணிடலாம். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 20 to 30 minutes தான் எடுக்கும் அது கூல் ஆகிறதுக்கு. ஸோ டக்குன்னு கூல் ஆயிரும். நம்மளோட 1.5 kg ஆஃப் சிக்கனும் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு ஃபோர்க் இல்லாட்டி இதை வச்சு சும்மா இது மாதிரி பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா பண்ணிங்கனாலே அது நல்லா ஷ்ரெட் ஆயிருமா. நம்ம ஷ்ரெட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம 2 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 daysக்கு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், லாஸ்ட் 2 daysக்கு ஒரு கண்டெய்னரில். அப்போ தான் நம்ம அடிக்கடி எடுக்கிறோம்ல, ஸோ அதனால் எந்த பாக்டீரியல் க்ரோத்தும் வெளியேருந்து உள்ளே போகாது. அதனால ஸோ ஃபர்ஸ்ட் 3 daysக்கு ஒரு கண்டெய்னரில், செகண்ட் 2 daysக்கு இன்னொரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். மேலே பெப்பர் கடைசியாக தூவி விட்ருங்க 2 கண்டெய்னருமே, அந்த டேஸ்ட் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம ஜஸ்ட் 1 hourல லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் டின்னர் சீரிஸ் தேவையான எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நான் இன்னொருக்க சொல்லிடுறேன், இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 days தேவையான குக்குடு சிக்கன், இது 4th and 5th டேக்கு தேவையான குக்குடு சிக்கன், இது ப்ரோக்லி, இது கேரட் ஒரு ஸ்டைலில் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அது, அப்புறம் பீன்ஸ், லெட்யூஸ், கேப்சிகம், இது வீட்டில் அரைச்ச தோசை மாவு, கர்டு நம்ம சாலடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வீட்டில் பண்ணியிருந்தாலும் ஓகே, பட் நான் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அதனால அது வாங்கிட்டேன்.
இது வந்து கொரியண்டர், அவ்வளவுதான். மறக்காம இந்த ரைஸ் பேப்பரை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இது எந்த பிராண்ட்ல வந்தாலும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த பிராண்ட் கிடைச்சிச்சு, நான் வாங்கிட்டேன். எந்த பிராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க. நான் மோஸ்ட்லி நம்ம சேனலில் ட்ரை பண்ண எல்லா பிராண்டும் நல்லா தான் இருக்கு. ஸோ எஸ், ஃபைனலாக நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா? இதோட ரெசிபீஸ் 5 ரெசிபீஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் பாருங்களேன். அந்த 5 ரெசிபீஸ் வந்துட்டு நீங்கள் நான் ரீல்ஸாகவும் ஷார்ட்ஸாகவும் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 days அது கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதில் எந்த டவுட் இருந்தாலும் அந்த வீடியோ கீழே கேளுங்க, இல்லை இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க. அண்ட் நான் அகைன் சொல்கிறேன், இந்த ஹை ப்ரோட்டீன் லோ கேலரி டின்னர் சீரியஸ் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் ஹை ப்ரோட்டீன் டயட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் மெயின் திங், 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. எப்போ எதை சாப்பிட்டாலும், அது நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்றது, என்னோட கிளைண்ட்ஸ்டையும் சொல்றது, 8 மணிக்குள்ள எப்பவுமே சாப்பிட்ருங்க. ஓகேவா? டின்னரை மட்டும். எஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமா கொடுங்க. நம்ம இது மாதிரி நிறையா மீல் ப்ரெப் வீடியோஸ் எல்லாமே போடலாம். யாரும் இல்லை சொல்றதுக்கு, என்ன சொல்லுன்னு தெரியல. பட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், ஸ்டே டியூன்ட். நெக்ஸ்ட் 5 ரெசிபீஸில் பார்க்கலாம். பாய்.